சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ரொம்ப நாளாக ஆச்சு. அதாவது என்னுடைய கேம் வந்து நம்ம சேனலில் வந்து காமிச்சேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாஸ்ட்டாக விளையாடின ஒரு கேம் வந்து நம்ம பார்ப்போம். இது வந்து லீச்சஸில் வந்து நான் வந்து ஒரு கேண்டிடேட் மாஸ்டரோட வந்து விளையாடின ஒரு கேமு. ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்னால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா அக்யூரேட்டாகவும் வந்து விளையாடிருப்போம். இது ஃபாஸ்ட் கேமாக இருந்தாலும் அக்யூரேசி ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அதனால் இந்த கேம் வந்து ரொம்ப லாஜிக்காக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த கேமை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் டொனேஷன் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இப்போது உங்கள் ஸ்க்ரீனில் தெரியறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீக்கோடைய சதுரங்க சாணக்கியன் கிளப்பில் நடந்த அந்த டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண அவங்களுடைய ஃபோட்டோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 8 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வின்னர் வந்து பார்த்திங்கனாக்கா வினித்குமார். ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வாங்கியிருந்தார். நீங்கள் இந்த டோர்னமெண்ட்டில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் நேராகவே வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனை தொடங்கலாம். ஸோ 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுறோம். நம்ம பேஸ்ட் ஆன் த என்ட்ரிஸ் ப்ரைஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிக்ரீஸும் பண்ணுவோம், இன்க்ரீஸ் பண்ணுவோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைம் ஃபார்மட் 10+5 5 to 7 ரவுண்ட்ஸ்குள்ளே நடக்கும். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 5 to 6 ரவுண்ட்ஸ் ஆர் 7 ரவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விளையாடணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் நார்மலாக என்னோட நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேர்லேயே வந்து பார்த்திங்கன்னா விசிட் பண்ணி ஒரு ½ ஹவர் முன்னாடி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்கலாம். இது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டோர்னமெண்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா போயிட்டு நீங்கள் வந்து எப்படி விளையாடுறதுன்னு தெரியாமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெகுலர் டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரேப்பிட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கலந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த கேமை பார்க்கலாம். இந்த கேம் நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி நான் ஒரு கேண்டிடேட் மாஸ்டரோட வந்து பார்த்திங்கன்னா பேர் ஆயிருந்தேன். ஸோ இது ஆன்லைன் ரேண்டமாக வந்து விளையாடுறது தான் நம்ம கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸோ ரேட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். என்னோட யூசர் ஐடி எல்லாமே ஸ்க்ரீனில் போட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கேம் வந்து பார்த்திங்கன்னா B3 விளையாடுறாரு. இந்த B3 வந்து பார்த்திங்கன்னா சில ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப வைரலாகப்பட்ட ஒரு ஓப்பனிங். நிம்சோ லார்சன் அப்படின்னு சொல்லிட்டு 1B3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 1B3க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்டரை கிராப் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு இது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நைட்டை வந்து கொண்டு வரேன் வெளியில். ஸோ பிரின்சிபல்டான ஒரு பிளே. நீ பானை மூவ் பண்ண நம்ம நைட்டை மூவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பிஷப் B2 போடுறாரு. அதுக்கப்புறம் நான் C6 விளையாடுறேன். என்னோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா லைட் ஸ்கொயர்ஸ் அப்படிங்கிறதுனால C6 ஃபாலோடு பை D5 தான் ஐடியா. ஸோ நைட் F3 அதுக்கப்புறம் D5. ஸோ லைட் ஸ்கொயர்ஸை நான் வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா E3 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் டு G4 D4 அண்ட் தென் E6. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பிஷப்பை வெளியில் டெவலப் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பான் சைன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ பிஷப் டு E2 விளையாடினார். அதுக்கப்புறம் பிஷப் D6 டெவலப் பண்ணேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஷப்க்கு ஒரு கொஷின் மார்க் போட்டாங்க. பட் நான் வந்து பிஷப் வந்து பார்த்திங்கன்னா H5லே வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து பிஷப் F5 கூட விளையாடலாம். பட் பிஷப் H5 நான் விளையாடிருக்கேன். நைட் E5. ஸோ நைட் E5 வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஷப்பை ட்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு முயற்சி பண்ணுறாங்க. நான் என்ன பண்ணேன், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரேட் பண்ணேன். அவங்க குயினெல்லாம் வெட்டிட்டாங்க. ஸோ குயின் இன்ட்டு E2 அண்ட் தென் நைட் BD7. ஸோ நைட் BD7க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒயிட் வந்து கேன்சல் பண்ணிடுறாரு. கேன்சல் பண்ணினதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், நைட்டை சென்ட்ரலைஸ் பண்ணேன். நைட் டு E4. ஸோ இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் மிஸ்டேக் நடக்குது. நீங்கள் அது மிஸ்டேக்னு சொன்னோன்னே கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க என்ன வந்து விளையாடுவாங்க, ஆர் ஈவன் தம்ப்நெயிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே ஜென்ரலாக என்ன விளையாடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒயிட் பிளேயர் மேபி லைக் C4 விளையாடலாம், நைட் C3, நைட் டு D2 இப்படி நிறையா பிரின்சிபல்டான மூவ்ஸ் இருக்குது. பட் ரொம்ப சாதாரணமான ஒரு மிஸ்டேக் தான் இது. F3னால வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்க். இது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் லாக் எப்படின்னா இது வந்து லூசிங் மிஸ்டேக் ஆர் லூசிங் பிளண்டர் அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஏன்னா அவர் வந்து கேண்டிடேட் மாஸ்டர், எக்ஸ்சேஞ்ச் தான் டவுன் ஆகிறாரு. ஸோ எப்படி வேணால் கேம் கண்டினியூ ஆகலாம். ஸோ நைட் G3க்கு அப்புறம் அவர் வந்து குயின் E1 விளையாடினார். அதுக்கப்புறம் நைட் இன்ட்டு F1 அந்த குயின் இன்ட்டு F1. ஸோ அதுக்கப்புறமா நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ கேன்சல் பண்ணினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் நைட் டு D2 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் இந்த நைட் ரொம்ப இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தது. ஸோ அதனால் அவர் விளையாடின அதே F பானை வந்து நானும் மூவ் பண்ணுறேன். ஸோ ஏர்லியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம F பானை மூவ் பண்ணுறது ரெக்கமெண்டட் கிடையாது. பட் நம்ம இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அப்பில் இருக்கும். ப்ளஸ் நமக்கு வந்து F பானை மூவ் பண்ணுறதுனால அவரோட பீஸ் எதுவுமே நம்மளை வந்து எதுவும் செய்ய போகிறது கிடையாது இமீடியட்டாக. ஏன்னா நான் வந்து E5 பிரேக் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால. ஸோ F6 விளையாடினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் D3 போயிடுது. ஸோ E5 பிரேக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல்ஸ் தேவைப்படுது. ஸோ அதனால் குயின் C7 டெவலப் பண்ணேன். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா F4 விளையாடி அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா, அந்த குயின் இன்ட்டு F1 ஆடினப்போ ரூக்குக்கு நேராகவே அவர் குயினை வந்து வச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாங் ரன்னில் வந்து அவருக்கு ப்ராப்ளமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன், ஓகே இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் தேவைப்படுமோன்னு நினச்சி நான் ரூக் E8 விளையாடுறேன். பட் அப்படி இல்லாமல் கூட நம்ம டேரெக்டாகவும் விளையாடலாம். பட் நான் என்ன பண்ணேன், ரூக் E8 விளையாடினேன். ஸோ அவர் ரூக் E1 விளையாடுறாரு. ஸோ இந்த பொசிஷனில் வந்து சென்டரை பிரேக் பண்ணுறதுக்கு அவர் C4 அந்த மாதிரி மூவ்ஸ் ட்ரை பண்ணலாம். அல்லது குயினை வந்து வேறு எங்கேயாவது மூவ் பண்ணி கூட போகலாம். ஏன்னா நான் அவர் ரூக் மூவ் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், E பானை புஷ் பண்ணேன்.
பானை புஷ் பண்ணே வெட்டிட்டாரு. வெட்டினதுக்கப்புறம் நான் வெட்டுறேன், அவரால் வெட்ட முடியாது. ஏன்னா அந்த பின் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ பானை வந்து அவர் ஃபார்வர்டில் புஷ் பண்ணுறாரு. புஷ் பண்ண உடனே நான் என்ன பண்ணேன், திரும்பவும் வந்து பானை வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் பண்ணுறேன். ஏன்னா இங்கே நைட்டெல்லாம் பிளாக் பண்ண முடியாது. பிளாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பான் ட்ராப் ஆகிடும். ப்ளஸ் இந்த நைட்டுக்கு பிரச்சனை வந்துடும். ஏன்னா ஏற்கனவே மல்டிபிள் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, ப்ளஸ் ரூக்கும் வந்துடும். அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு, நைட்டை வந்து C1 கொண்டு போயிட்டார். C1 கொண்டு போனோடனே நான் என்ன பண்ணேன், அதாவது இந்த பொசிஷனில் இருக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பீஸ், ஒரு நல்ல பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பக்கம் நமக்கு வந்து அந்த பிஷப் தான், அந்த B2 பிஷப், அந்த நிம்சோ லார்சன் பிஷப்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ட்ரேட் பண்ணுறதுக்கு பிஷப் E5ல போட்டேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணிட்டார். ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் குயின் டேக்ஸ் E5. ஸோ த்ரெட்டிங் டு வின் அ பான் ஹியர். ஸோ அதை விட்டு கொடுத்துட்டு விளையாடலாம். பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை விட்டு கொடுத்தோம், ஏன்னா ஏற்கனவே எக்ஸ்சேஞ்ச் டவுன் அப்படிங்கிறதுனால. ஸோ பானை G4 புஷ் பண்ணுறாங்க. குயின் டு G3 வாஸ் அன் ஆப்ஷன். ஓகே, குயின் டு G2 விளையாடினா பிளண்டரு, பட் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ கிங்கை மூவ் பண்ணாங்க அப்படின்னா அந்தளவுக்கு பெருசாக அட்டாக் எதுவும் கிடையாது. எப்படினாலும் பொசிஷன் ஓப்பன் பண்ணால் தான் அட்டாக் பண்ண முடியும். அடுத்து நான் வந்து நைட்டை சென்ட்ரலைஸ் பண்ணலாம், ஆர் ஈவன் G6 விளையாடலாம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், டேரெக்டாக நம்ம ஏன் G6 விளையாடக்கூடாது, ஏன்னா பான் பின்னில் இருக்குது, பொசிஷனை ஓப்பன் பண்ணால் நமக்கு தானே லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், G6 விளையாடினேன். ஸோ அவங்க வந்து குயின் G2 விளையாடி டிஸ்கவரி செட்டப் பண்ணாங்க. இந்த டிஸ்கவரி வந்து பார்த்திங்கன்னா பெரிய இஷ்யூ கிடையாது. ஏன்னா கிங்கை H8ல போட்டுட்டோம் அப்படின்னா அவருக்கு தான் பிரச்சனை. ஏன்னா குயினும் கிங்கும் ஒரே லைனில் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து ரூக் G8 வைக்கும்போது பிரச்சனையாகிடும். ஸோ அதனால் அதை கண்டுக்காமல் நான் என்ன பண்ணேன், வேணும்ட்டே ஓப்பன் பண்ணேன் G into F5 டிஸ்கவர்ட் செக். இப்போ கிங் H8, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிங் H1, ஏன்னா வந்து பின்னில் மாட்டக்கூடாது அப்படிங்கிறதுனால. பட் நான் வந்து ரூக் டு G8 வந்து எனிவே விளையாடிட்டேன். ரூக் G8, அதுக்கப்புறம் குயின் F2க்கு அப்புறம் ரூக் டு G3 இன்ஃபில்ட்ரேஷன் பண்ணுறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குயின் H2, ஏன்னா இன்ஃபில்ட்ரேஷன் பண்ணது மட்டும் இல்லாமல் நான் ரூக் into H3 வாஸ் அ த்ரெட். ஸோ குயினை வச்சு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. குயினுக்கு பாதுகாப்பு இருக்குது, ஏன்னா இது வந்து பெரிய இஷ்யூ கிடையாது எனக்கு. ஸோ ரூக் G8 போட்டு டபுள் பண்ணிட்டேன். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, நைட் மூலயமா என்னை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இப்படி நைட் மூலயமா அட்டாக் பண்ணும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த ரூக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அப்படியே என்ன சொல்கிறது, கேம் விட்டு வெளியில் போன மாதிரி ஆகிடுது. நான் என்ன பண்ணேன், ரூக் F3ல வச்சேன். இதுதான் வந்து அவுட் போஸ்ட். நம்ம பானோட சப்போர்ட்டில் அழகாக வந்து நம்ம ரூக்கை வச்சுக்கிறோம். அவங்க குயின் ட்ரேட் பண்ணுறதுனால எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குயின் into E5 செக்கோட வருது. ஸோ நைட்டில் வெட்டியே ஆகணும். ஸோ நைட்டில் வெட்டினதுக்கப்புறம் அவங்க கிங் H2 போயிட்டு இந்த பானை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. பானை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து இங்கே மேட் இருக்குது. நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணலாம். பட் கேமில் நான் வந்து மிஸ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் மூவ் ஓகே, ரூக் F2 செக்கு. ரூக் F2 செக்குக்கு அப்புறம் கிங் H1 கேமில் விளையாடினது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன், ரூக்கை டபுள் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் பண்ணிட்டேன். பட் இந்த பொசிஷனில் டேரெக்டாக நைட் F3 வச்சாலே கேம் வந்து ஓவர். ஏன்னா ரூக் அட்டாக்ல இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரேபியன் ஸ்டைல், அரேபியன் செக்மேட்டிங் பேட்டர்ன் சொல்லுவோம், அந்த மேட் நான் த்ரெட்டன் பண்ணுறேன். இதை தடுக்கிறதுக்கு நீங்கள் நைட்டை மூவ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால், எக்ஸாம்பிள் சும்மா ஒரு மூவ், அதுக்கப்புறம் ரூக் H2ல வச்சு செக் மேட் பண்ணிடலாம். ஸோ இந்த பக்கமும் ஒரு அரேபியன் மேட் இருக்குது, இந்த பக்கமும் ஒரு அரேபியன் மேட் இருக்குது. இதுதான் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். பட் ஃபைனலாக அந்த மேட் தான் நான் பண்ணியிருப்பேன். பட் குயிக்காக பண்ணலை. ஸோ ரூக் G2 விளையாடினேன். ஸோ ரூக்கை வச்சு அவங்க ட்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, ஏன்னா செக்மேட் இருக்குது அப்படிங்கிறதுனால. இப்போ கூட நைட் F3 வாஸ் அன் ஆப்ஷன். பட் நான் என்ன பண்ணேன், ஏற்கனவே நம்ம எக்ஸ்சேஞ்ச் அப்பு அப்படி, ஸோ அது புல்லட் கேம் அப்படிங்கிறதுல நம்ம வந்து அந்தளவுக்கு யோசிக்க முடியாது. ரூக் into E2, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிங் வந்து G1, நைட் F3 செக். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிங்கு திரும்ப கார்னர் போயிடுது. கார்னர் போனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், கிங்கை வந்து கூட்டிகிட்டு வந்தேன். ஸோ இந்த பானை கிராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா இந்த பொசிஷன் வந்து அவங்க நைட்டை மூவ் பண்ண முடியும். ஏன்னா நைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிச்சுவேஷன் பின்னில் மாட்டிகிட்டு இருக்கு. நைட்டு மூவ் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கா நம்ம இங்கே செக்மேட் பண்ணிடலாம். ஸோ கிங் நைட் டு G3. ஸோ நைட் G3 விளையாடுறதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ரூக் H2 செக். சிச்சுவேஷனல் பின் கிடையாது, ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது கார்டாக ஆக்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ ரொம்ப முக்கியமான கார்டு வந்து செக்மேட்டுக்கு. ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ண உடனே நான் என்ன பண்ணேன், ரூக் H2ல வச்சு ஒரு அரேபியன் செக்மேட், ஒரு கேண்டிடேட் மாஸ்டர் வந்து பண்ணேன். இது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயந்தான். ஜஸ்ட் இந்த கேம் வந்து நமக்கு வந்து காமிக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் காமிச்சேன். ஓகேங்களா. ஏன்னா கேண்டிடேட் மாஸ்டரோ இல்லை நேஷனல் மாஸ்டரோ கிராண்ட் மாஸ்டர் யாராக இருந்தாலும் புல்லட் கேமில் யார் வேணால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதான் விஷயம். பட் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, ஈஸியாகவும் நல்லாவும் இருந்தது. ப்ளஸ் என்னோட பக்கத்தில் பெரிய மிஸ்டேக்ஸ் நான் எதுவுமே பண்ணாமல் இருந்தேன். அவர் ஒரே ஒரு மிஸ்டேக் அந்த F3 மட்டும் பண்ணியிருந்தேன். பட் அந்த கேம் நான் வந்து அழகாக கன்வெர்ட் பண்ணியிருந்தேன், இவ்வளோ ஃபாஸ்ட் ஃபார்மெட்டாக இருந்தாலும். ஸோ அதனால் இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னால அந்த கேம் வந்து நான் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம வீக்லி நம்ம கிளப்பில் நடக்கக்கூடிய டோர்னமெண்ட்டில் பங்கேற்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த செஸ் போர்டு தான் நம்ம இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா டாப் ப்ரைஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மற்ற விஷயங்கள்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரைஸை வந்து நிர்ணயிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் நம்மளோட டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் வேறு யாருக்காவது தேவைப்பட்டாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.